யமுனா வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து கங்கா கிட்ட சொல்லிடுறாங்க. கங்கா வந்து செமையா டென்ஷன் ஆகி யமுனா போட்டு அடிக்கிறாங்க. "என்ன தைரியம் இருந்தா நீ வந்து இந்த மாரி சொல்லுவ? காவேரி அப்படிப்பட்டவளா? காவேரி வந்து நம்ம கூட பொறந்தவடி. அவள பத்தி உனக்கு தெரியாதா? இப்படி வந்து பேசுறியே! ச்சே! நீ எல்லாம் ஒரு பொண்ணா? எவனோ ஒருத்தர நம்புற, கூட பொறந்த அக்காவ நம்ப மாட்டியா? இன்னைக்கு அவள நினைக்கிற மாதிரி தான் நாளைக்கு என்னையும் நினைப்ப நீ. உனக்காக காவேரி எவ்வளோ பண்ணியிருக்கா. ஆனா நன்றி கெட்டத்தனமா இப்படி இருக்கியே! ச்சே! நீ எல்லாம் ஒரு பொண்ணா?" அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நான் என்னக்கா பண்றது? நிவின் தான் அப்படி சொல் நிவின பத்தி பேசினா அப்புறம் அவ்வளோதான். அவன் யார்டி நம்மளுக்கு? அவன் நம்மள பத்தி சொல்றதுக்கு அவன் யாரு? அவன் 1000 சொல்வான். அதெல்லாம் நீ நம்பிட்டு இருப்பியா? கூட பொறந்த அக்கா வந்து இப்படி பண்ணியிருப்பாளா? பண்ணியிருக்க மாட்டாளா? யோசிக்க மாட்டியா? நான் கூட ஒரு நாள் காவேரியை பத்தி ரொம்ப தப்பா தான் நெனச்சேன். ஆனா காவேரி வந்து காசு விஷயத்த தான் தப்பா நெனச்சேனே தவிர, அவ எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவளோட கேரக்டர பத்தி என்னைக்குமே நான் தப்பா நெனச்சதில்ல. புரியுதா? இந்த மாரி ரொம்ப கேவலமா அவர நெனைக்கிறியே! நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா? உன்னோட அக்கா அப்படி பண்ணுவாள்ன்னு யோசிச்சியா கொஞ்சமாவது? ச்சே! உன்ன பார்த்தாவே எனக்கு அருவெறுப்பா இருக்கு. இதில வேற நீ வந்து எக்ஸாம்ல வந்து எழுத மாட்டேன். காதல்ல வந்து எனக்கு ஜெயிச்சா தான் எழுதுவேன்னு சொல்றியா? உனக்கு அசிங்கமா இல்ல இப்படி சொல்றதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அக்கா அக்கான்ற நீ பேசாத. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. காவேரி பாவம் என்ன பாடுபடுறாளோ தெரியல. உன்னால அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அங்கருந்து போறாங்க. நேரா காவேரி பார்க்க போறாங்க. காவேரி வந்து வெளிய உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. "காவேரி இங்க வாயேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "என்னக்கா? எதுக்குக்கா கூப்பிட்ட?" அப்படின்னோனே, அப்படியே காவேரி வந்து கைய பிடிக்கிறாங்க. "என்னடி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கியா?" அப்படின்னோனே, எனக்கு எல்லாம் தெரியும்டி. யமுனா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா" அப்படின்னோனே, "அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சுட்டு அழறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. "நான் உன்ன நம்புறேன்டி. அவ ஒருத்திடி. அவலாம் ஒரு பொண்ணா? அவ சொல்றதெல்லாம் நீ கேட்டுட்டு வந்து மனசு கஷ்டப்படாத. இங்க பாரு உன்ன பத்தி எனக்கு தெரியாதா? நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு. அத புரிஞ்சுக்காத. அவ தாண்டி வேஸ்ட்டு. நீ அவள பத்திலாம் யோசிக்க கூட யோசிக்காத. புரியுதா? உன் மனச நீ கஷ்டப்படுத்திக்காத காவேரி. உன்ன பத்தி எனக்கு தெரியும்டி." அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சுட்டு அழறாங்க காவேரி. ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கங்கா. அடுத்து கங்கா சொல்றாங்க, "இங்க பாரு இதுக்காகலாம் எதுக்கு அழுதுட்டு இருக்க நீ?" அப்படி "இல்லக்கா யமுனா இப்படி பேசுவான்னு நெனச்சு கூட பார்க்கலக்கா. அவள நான் வந்து என்னோட தங்கச்சியாக்கா நெனச்சேன். என் குழந்தையா தானக்கா நெனைக்கிறேன். என் தங்கச்சிங்கலாம் எனக்கு அப்படி தானக்கா" அப்படின்னோனே, புரியுதுடி. நம்ம அப்படி நெனைக்கிறோம். ஆனா நம்மள அவங்க அப்படி நெனைக்கணும்ல. அவ வந்து ஏன் அப்படி வந்து யோசிக்கிறான்னே தெரியலடி. ஏதோ தெரியாம யோசிச்சுட்டாடி. காதல் பைத்தியம் பிடிச்சு அலையிறாடி. அதனால தான் அப்படி வந்து அவள் காதல் வந்து கண்ண மறைக்குது. அதனால நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு அவளுக்கு தெரியல. சரிடி. நீ எதுக்கு நீ தேவையில்லாம போயிட்டு அவன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ற. உனக்குலாம் அறிவு இல்லையா உனக்கு? அப்படின்னோனே, கரெக்ட் தான்க்கா. நான் என்ன பண்ணுறதுன்னு அந்த டைமில் தெரில. ஆனா நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்புன்னு அப்புறம் தான்க்கா நான் உணர்ந்தேன். சரிடி அது போட்டும். அவன் யார் உன்னை எப்போ பார்த்தாலும் மீட் பண்ண வரான்? இது விஜய்க்கு தெரிந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். எதுக்காக மீட் பண்ண வந்தானா? அதுதான்க்கா எனக்கும் தெரியல. நான் வந்து யமுனாவ தான்க்கா வந்து விட்டுட்டு நின்னேன். அப்போ திடீர்னு வந்தாரு. அதுவும் வந்து யமுனா வந்து இந்த மாரி எங்கே எக்ஸாம் எழுத மாட்டாளோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வந்தேன்னு சொல்றாருக்கா. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிவின் பண்ணுறது எதுவுமே எனக்கு செட் ஆகலக்கா அப்படின்றாங்க. சரிடி நிவின் வந்து என்ன விஷயங்கிறதுக்காக ஏன் இப்படி பண்ணுறான்? அது உனக்கு தெரியுமா? அப்படின்னோனே அப்படியே யோசிக்கிறாங்க. சொல்லுடி வேற ஏதாவது என்கிட்ட மறைக்கிற? இல்லக்கா அப்படின்றாங்க. சரி சொல்லு. எதுக்காக நிவின் வந்து இப்படி பண்ணுறான்னு எனக்கே அதான்க்கா தெரியல. நிவின ஒரு வேளை என்னை வந்து நிவினால மறக்க முடியலையோ என்னமோ அப்படின்னோனே, சரிடி அதுக்காக உன் வாழ்க்கையில வந்து குறுக்கிடுவானா? அவன நான் சும்மாவே விட மாட்டேன். 4 கேள்வி கேட்டதுன்னு எனக்கு மனசு ஆறும். தேவையில்லாம உன்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். இதனால பாரு யமுனாவும் உன்ன தப்பா நினைக்கிறா அப்படின்னோனே, கரெக்ட் தான்க்கா. ஆனா வேணாக்கா விட்டுரு. இந்த பிரச்சனை இதோட முடிச்சுடுக்கா அப்படின்றாங்க. அதெல்லாம் என்னால முடிக்க முடியாதுடி. என் மனசு ஆறவே மாட்டேங்குது. அந்த நிவினால உன் வாழ்க்கை ஏற்கனவே பிரச்சனையாச்சு. இப்ப மறுபடியும் உன் வாழ்க்கையில பிரச்சனை வந்தா நான் என்னடி பண்றது? விஜய் இதெல்லாம் தெரிஞ்சா என்னடி நினைப்பாரு? எல்லாம் அவர் பண்ணிவிட்ட வேலை தானே அப்படி சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாங்க காவேரி. சரிடி மறுபடியும் ஏன்டி டல்லா இருக்க? இல்லக்கா இந்த பிரச்சனை யமுனா சரியாவே எக்ஸாம் எழுதலன்னு சொன்னா. சரிடி அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவ தலையில அவளே பண்ண வரி போட்டுக்கிறா. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா? காதல்னு அலைஞ்சிட்டு இருந்தா இப்படி தான் நடக்கும். ஒழுங்கா இருக்கணும். குடும்பத்த பத்தி யோசிச்சாளா அவ? இல்ல எல்லாரையும் பத்தி யோசிச்சாளா? எத பத்தி யோசிக்கல. நிவின் தான் வேணும், நிவின் தான் வேணும்னு ஒரு பையன் வந்து விரும்பலன்னு சொன்னா கூட அவன் பின்னாடி திரியிறா. அவலாம் ஒரு பொண்ணா? செம்ம கோபம் வருதுடி அவ மேல. அவள பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்றாங்க. இல்லக்கா இருந்தாலும் இங்க பாரு காவேரி, உன் லைஃப்ப பத்தி நீ யோசி. யமுனா பத்தி யோசிச்சுட்டு உன் லைஃப்ப வந்து கெடுத்துக்காத. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் காவேரி. எனக்கு அதுதான் முக்கியம். புரியுதா? அப்படின்னோனே, சரிக்கா அப்படின்றாங்க. சரிக்கா யமுனாவ கொஞ்சம் பார்த்துக்கக்கா. நான் அதான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இதுக்கப்புறம் நிவினையும் சரி, யமுனாவையும் சரி நான் பார்த்துக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படின்னோனே, அக்கா நீ நிவின் கிட்ட போய் எதுவும் கேட்காதக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்றாங்க. சரிடி நான் கேட்கல. ஆனா வந்து இந்த யமுனா வந்து இதுக்கப்புறம் இதே மாதிரி இதெல்லாம் வேலைக்கே ஆவாது. இந்த விஷயத்தையெல்லாம் நான் அம்மா கிட்ட சொல்லாமல் இருக்கிறதே பெரிய விஷயம்னு. அக்கா அம்மா கிட்டலாம் சொல்லிடாதக்கா பெரிய பிரச்சனை ஆகிடும். அம்மா கிட்டலாம் சொல்லலை. இந்த யமுனாவை இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். நீ வந்து சந்தோஷமா இரு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் நிற்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி.